பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. என்ற வார்த்தை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கொண்ட இவனை அவர் விடுவிக்கட்டும். He trusted and rolled himself on the Lord that he would deliver him. Let him deliver him, seeing that he delights in him. திருப்பாடல்கள் அதிகாரம் 22 வசனம் 8. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்துள்ளார் என்பதை நம்முடைய சத்துருக்களின் வாயின் வழியாகவே நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் சோதனையில் தத்தளித்து துன்பத்தில் நிற்கும் பொழுது நாம் படும் வேதனைகளில் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை இந்த துன்பத்திலிருந்து நம்மை மீட்பார், விடுவிப்பார், உதவுவார் என்ற விசுவாசம் நம்மில் அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு உண்மையானது. அந்த அன்பு நம்மை தேடி வந்து நம்மை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கும். தளராத விசுவாசத்துடன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக நிலைத்து நின்று வாழ்ந்து நம் சத்துருக்களின் முன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் உதவினாலே வளமாக வாழ்ந்து காட்டுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதமா, தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதமா, தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதமா, ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதமா, வாழ்வெனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய், வாழ்வெனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய், உண்மை மனதும் உயர்வு நெறியும் நிறைந்து வாழ்ந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதமா.